வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வா உட்காரு தேனே, உட்காரு. தேவான வேற அழுதுகிட்டே இருந்தா, பாப்பா வேற தூங்காம இருந்தால அதான் தூக்கிட்டு வந்துட்டேன். அத்தை, தெய்வான எதுக்கு அழுதுட்டு இருக்கா? தேனே, குழந்தை என்கிட்ட குடுமா. வேண்டாம் நீ. ஸ்ரேயா இப்பதான் தூங்குறா. இப்ப உங்ககிட்ட கொடுத்தேன்னா திரும்பவும் எழுந்துருவா, அப்புறம் அழ ஆரம்பிச்சிருவா. தேவானையும் இவளுக்கு பால் கொடுக்க முடியலையேங்கிற கோவத்துல அழுதுகிட்டே இருக்கா. சித்தி, நான் வேணா அக்காவை போய் பாத்துட்டு வரவா? வேண்டாம் அமுதா, குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாம அவளுக்கு பால் வேற கட்டி போச்சு. அவ அந்த வழியில இருக்கு. தேனே, நாம அப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம். நீ போய் தெய்வானை வர சொல்லு. இதோ வந்துட்டாளே. அம்மா, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமா? முதல்ல பாலை தட்டி விட்டு அதுக்கு அக்கா ஒரு காரணம் சொன்னாங்கல்ல, அந்த காரணம் உண்மையா பொய்யான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போய்க்கிறேன். நீயாச்சும் சொல்லலாமா? அது வரைக்கும் அவ வெளியோட இருக்கணுமா? பொட்டி வந்துருச்சு. இத வச்சு முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணிட வேண்டியதுதான். சரவணா மாமா, லேப்ல என்ன சொன்னாங்க? அதை விடு தெய்வான, உனக்கு பெயினா இருக்குன்னு அத்தை கால் பண்ணி சொன்னாங்க. நீ வா, ஹாஸ்பிட்டல் போலாம். மாமா, எனக்கு பெயின் இருக்குதா. அதுக்கு முன்னாடி லேப் டெஸ்ட் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏமா, அவன் தான் அத்தனை தடவை சொல்றான்லமா, எதுக்கு இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? புடிவாதமா? நானா? என்னோட வலி உங்களுக்கு புடிவாதமா தெரியுதா மாமா? தெய்வானே, என்னம்மா இது? மாமா கிட்ட இந்த மாதிரி எதிர்த்து பேசுவியா? அத ப்ளீஸ், நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்கிறது முதல்ல நிறுத்துங்க. ஏற்கனவே நான் என் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாம வலியில துடிச்சிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் யாரு? உங்க பொண்ணு தானே. என்ன தெய்வான பேசுற? என்னங்க பேசுற? முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. இங்க பாரு, சாம்பார மாத்தி சாப்பிட்டது நீ. கேட்டியாம்மா? இப்ப சாப்பாட மாத்தி சாப்பிட்டேனா? கதையே எப்படி மாறி போச்சு பாத்தியா? என்ன நீ இதெல்லாம்? அவளே வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல இப்படி இல்லாம பேசணும் நீ. மாமா, இப்ப நீங்க ரிசல்ட்ட சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லுங்க மாமா. அந்த பால்ல விஷம் எதுவும் கலக்கலன்னு லேப்ல சொல்லிட்டாங்க. அதான் ரிசல்ட் வந்துருச்சு இல்லப்பா. நீ தெய்வானி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வா. உங்க தம்பி சொன்னது உங்க காதுல விழுந்துச்சா? இப்ப சொல்றேன், நான் என் குழந்தைக்கு பால் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிதானே நீங்க அந்த பாலை தட்டி விட்டீங்க. சொல்லுங்க. தெய்வான, அப்படிலாம் எதுவும் இல்ல தெய்வான. நான் சொல்றது கொஞ்சம் நம்ப. நீ நம்பணுமா? இன்னும் நீங்க சொல்றத நான் நம்பணும்ல? முடியாதுக்கா, என்னால நம்ப முடியாது. உங்களுக்கு நீங்க மட்டும் தான் இந்த வீட்டுக்கு மகாராணியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. என் பொண்ணு அத்தை கொஞ்சறதும் அவ கூட இருக்கிறதும் உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால தானே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க. ஐயோ தெய்வான, இப்படிலாம் என் மேல தேவையில்லாம பழி போடாத. நான் எப்போ அந்த மாதிரி யோசிச்சது கூட கிடையாது. ஸ்ரேயா நம்ம வீட்டோட மூத்த வாரிசு. அதுதான்க்கா, அதுதான் உங்க பிரச்சனையே. என்னடா, நம்ம குழந்தை மூத்த வரிசை இல்லாம போயிடுச்சே. நம்ம குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே தெய்வான சரவணன் குழந்தைக்கு கிடைக்குதேன்னு சொல்லி உங்களுக்கு பொறாம. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு காரியத்துல நீங்க பண்ணி என்னால பேச கூட முடியலக்கா. என் குழந்தை நீங்க. சரவணா, இதுக்கு மேல வார்த்தையை கூட்ட சொல்லாத. ஏதோ தெரியாம நடந்து போச்சு. அதுக்காக புனிதா அப்படி எல்லாம் பண்ணுவான்னு சொல்றதை கேட்டுக்கிட்டு என்னால மறுப்பு சொல்லாம இருக்க முடியாது. அப்பா, உங்க பொண்ணு பணம் தானே இவ்வளவு நேரம் அண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணி பாவம், அவங்க கஷ்டப்படுறத என்னாலே பார்க்க முடியல. சரவணனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்.
நான் தான் அன்னைக்கே சொன்னலப்பா, தாய்ப்பாலை யாராவது விஷம் கலப்பாங்களா? இப்போ ரிப்போர்ட்டே வந்துருச்சுப்பா. இப்போவாது மில்க் பேங்க்ல இருந்து வாங்கிட்டு இருந்த பாலை ஏன் தள்ளி விட்டாங்கன்னு உண்மையை சொல்லுங்கப்பா. டேய் மணி, இந்த ரிப்போர்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பால்ல விஷம் கலந்திருக்காதுன்னு அமுதா சொன்னா. அது மட்டும் எனக்கு எப்படின்னு புரியல. ஒருவேளை அமுதாவுக்கும் இதுல ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். புனிதா பண்ணதை சொன்னா நீ அமுதாவை வீண் பண்ணி போட்டியா? இருடா. மாமா நீங்களும் கொஞ்சம் சும்மா இருங்க மாமா. குழந்தை தூங்கிட்டு இருக்கா, இப்படி ஆளாளுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. வர வர எனக்கு இங்க வரவே பிடிக்கல. டேய், எனக்கு யாரு மேலயும் கோவமோ வருத்தமோ இல்ல. ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சவங்களெல்லாம் நான் வெறுக்க ஆரம்பிச்சிருணும்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. டேய் மாப்ள, நீயாவது இங்க நடக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்றா. டேய், இங்க எல்லாரும் தேவையில்லாம புனிதா மேல வீண் பழி போடுறாங்கடா. என்னது வீண் பழி போடுறோமா? வீண் பழி போட எங்களுக்கு ஆசையா? சொல்லியா ஆசையா? டேய் ஆமாண்டா, ஆசைதான்டா. யோ, சும்மா என்ன? இரு. ஐயோ போதும், சும்மா இருங்க. புனிதா, எதுக்குமா எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்ற? அன்னைக்கு மட்டும் நீ அமைதியா இருந்திருந்தா இன்னைக்கு இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல. உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன் புனிதா. போயும் போயும் குழந்தைக்கு கொடுக்கிற தாய்ப்பாலைய தட்டி விடுவேன். இப்ப பாத்தியா தேவானை எப்படி வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான்னு. புனிதா, நீயும் ஒரு குழந்தைய வயித்துல சுமந்துக்கிட்டு இருக்க. அவளோட வலி கொஞ்சமாவது உனக்கு புரிய வேண்டாம்? மா, இங்க புனிதாக்கா வலி மட்டும்தான் பெருசா தெரியும். என் வலியெல்லாம் இங்க யாருக்குமே புரியாதுமா. அதுக்கு தான் நான் இங்க வரமாட்டேன்னு படிச்சு சொன்னேன். ஆனா நீங்க யாருமே கேட்கல. இப்ப என்ன ஆச்சு? வழக்கம் போல அசிங்கப்பட்டு நிக்கிறேமா. பாக்குறல, எப்ப பார்த்தாலும் புனிதா புனிதா. இப்ப அக்காக்கு என் குழந்தையுமே பிடிக்கல. அதனாலதான் இவங்க இவ்வளவும் பண்றாங்க. தெய்வான, நீ முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா. மத்ததெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அக்கா ப்ளீஸ், இனிமே நம்ம பேசுறதுக்கு எதுவும் இல்ல. எப்ப என் குழந்தைக்கு பால் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு தூரம் பண்ணீங்களோ, எனக்கு உங்க கூட இருக்கவே பிடிக்கலக்கா. பிடிச்ச உங்க மனசு உடையறது ரொம்ப கஷ்டமானதுக்கா. இனி இந்த வீட்ல ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல நீங்க இருக்கணும். ரெண்டுல எது இந்த வீட்டுக்கு தேவையோ அதை இந்த வீட்ல இருக்கவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். ஏய்